திருவண்ணாமலை மாவட்டம் அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் வரை ஏமாற்றி தலைமறைவான கணவன் மனைவியை கைது செய்ய கோரி எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்லேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன் மற்றும் அவரது மனைவி விஜயா ஆகியோர் தீபாவளி சீட்டு நடத்தி 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மக்களிடம் இருந்து 5 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருவண்ணாமலை மாவட்டம் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணத்தை மீட்டு தரக்கோரி எஸ்பி அலுவலக வாயில் முன்பு தரையில் அமர்ந்து கண்ணீர் மல்க திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை முகூர்த்த கால் நட்டு தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ 4 ரத வீதியை வலம் வர செய்யப்பட்டு இன்று அதிகாலை மாரியம்மன் கோவில் முன்பு சாட்டப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரிசூல வடிவிலான கம்பத்துக்கு பால், மஞ்சள், நீர் ஊற்றி வழிபட துவங்கினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனி மற்றும் நோய்களின் தாக்கத்தால் பட்டன் ரோஸ் செடிகளின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. விலையும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் இழப்பை எதிர்கொள்கின்றனர். பண்டிகை மற்றும் கோவில் திருவிழா காலங்களில் பட்டன் ரோஸ் அதிகமாக சாகுபடி செய்யப்படுகின்றன. ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மானியத்தை வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரியநத்தம் கிராமத்தை சேர்ந்த காத்தாயி என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ததாக சார் பதிவாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அஞ்சலாட்சி என்பவர் கதறி அழுதார். பின்னர் கையில் வைத்திருந்த பெட்ரோல் கேனை உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முத்துமாரியம்மன் ஆலய திருத்தேரோட்டத்தை முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். எஸ்வி நகரம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலய 153ஆம் ஆண்டு திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர்.